ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜய் கிட்ட தாத்தா பாட்டி வெண்ணிலா விஷயமாக சீக்கிரமாக ஒரு முடிவு எடுக்கணும், அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட பேசி நல்லபடியாக போய் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் வெண்ணிலா எந்த அளவுக்கு சரியாக இருக்காங்கன்னு ஒன்றும் தெரியல, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இது சம்மந்தமாக பேசலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் காவேரிக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுங்கிற விஷயத்தையும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே காவேரி ஃபோன் பண்ணாங்க இந்த பிரச்சனை நடக்கும்போது. அவங்க இதெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா என்ன இருக்குமோ தெரில அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஷபாட்டல் ராகினியை காட்டுறாங்க. இதுக்கு பின்னாடி எல்லாம் எதையும் கேட்டுக்கிட்டு நம்மளும் இது விஷயமா ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வெண்ணிலா இங்கேருந்து அனுப்பிச்சிட முடியுமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தாத்தா பாட்டி நீ போய் காவேரியை பாரு, இதெல்லாம் அப்புறம் நம்ம பேசிக்கலாம்னு சொல்லி விஜய் அனுப்பிச்சி வைக்கும்போது பார்த்தோம்னா வெண்ணிலா கரெக்டாக வந்துடுறாங்க. விஜய் கிட்ட என்கிட்ட சொல்லாமல் ஆஃபீஸ் கிளம்புறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வளவலா கொலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பின்னாடி இருந்து ராகினி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறா, தேவைப்பட்டால் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒன்றும் சொல்ல முடியாமல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி சமாளித்து வெண்ணிலா விட்டுட்டு விஜய் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே பார்த்தோம்னா வீட்டில் காவேரி ரொம்ப குழப்பத்தோடே இருக்கிறாங்க. கிச்சனுக்கு வராங்க. அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பாத்திரம் கழுவு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா அவங்களுக்கு வாந்தி வந்துடுது. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா கங்கா கடைக்கு கிளம்பியிருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லி சமாதானம் சொல்லிவிட்டு நீ கண்டதை தின்னு இருப்ப அப்படி இப்படிங்கிற மாதிரி பார்த்தா காவேரியோட அம்மா கோவப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ மறுபடியும் வாந்தி வந்ததுக்கப்புறம் அந்த முறுக்கு சாப்பிட்டு தான் வயிறு சரியில்லை, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ ரூம்குள்ளார போன காவேரி இப்போ வயிற்றில் இருக்க குழந்தைகிட்ட ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. செம்ம எமோஷனலாக இருக்குது. உங்கள் அப்பா கிட்ட இது சொன்னால் அவரை கையிலே பிடிக்க முடியாது, ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆனால் இப்போ அவர் ஒரு பிரச்சனையில் இருக்கார், அது சீக்கிரமாக அவர் சரி பண்ணிடுவார், அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம் உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் குழந்தைகிட்ட ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. உனக்கு நான் கதைலாம் சொல்லுவேன், எங்கள் அப்பா கதையும் உங்கள் அப்பா கதையும் சொன்னால் நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டு சூப்பராக க்யூட்டாக சும்மா குழந்தைத்தனமாக அழகாக பேசுகிறாங்க காவேரி. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா இப்போ விஜய் காட்டுறாங்க. விஜய் காவேரிகிட்ட பேசுறதுக்காக இப்படி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காவேரி பாட்டி கூட உட்காந்து அந்த மொய் பணத்தில் அதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மாமி வராங்க. மாமி கிட்ட விஜய் கேட்குறாரு. ஆனாலும் மாமி பார்த்தோம் அப்படின்னாக்கா கரெக்டாக பதில் சொல்லாமல் என்னாலாம் காவேரியை கூப்பிட முடியாது, காவேரிக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லி இப்போ வரைக்கும் ஒன்றும் புரியாமல் மாமி பேசிட்டு போயிடுறாங்க. இப்போ மறுபடியும் காவேரி அவங்க அம்மா பாட்டி 3 பேர் அப்பளம் காய வச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் பேசுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, காவேரி பார்க்கல, ஃபோன் அடிக்கிறாங்க. ஆனால் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க காவேரி. இப்போ விஜய் அப்படியே கோவமாக பார்க்குற மாதிரி, அதாவது கிண்டலாக பார்க்குற மாதிரி அப்படியே இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக எமோஷனல் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.